உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாயா பஜார்ல வர மேஜிக் மாதிரி எங்க கஷ்டம்லாம் ஒரே நாள மாயமா மறைய போகுது. 50 லட்சம். சீதாவோட வீட்டை வித்தா 50 லட்சம் வரும்னு புரோக்கர் தாஸ் என்ன சொன்னாரு. என்னது 50 லட்சமா? எலக்ட்ரிக் பைக் கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். அந்த மூலையில இருக்கிறத கையில எடுத்தானா அப்ப தெரியும் உங்களுக்கு. இதுக்குதான் அந்த பாலா போனவன் ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தானா? யார சொல்ற? அந்த ருத்ர பிரதாப்பா? பிரதாப்னு சொல்லாதீங்க, அவன் ஒரு பாவி. 50 லட்சம் மதிப்புள்ள வீட்டை வித்துட்டு எவ்வளவு பணத்தை ஆட்டை போட பாத்துருக்கான் அவன். ஓஹோ, அம்மாவும் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கே. வாங்க அண்ணி, உட்காருங்க. என்ன சீதா, வீட்டை விக்கிற விஷயம் என்னாச்சு? நீ என்னமோ கவலை இல்லாம இருக்க, நான் தான் இங்க ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அந்த பேங்க்காரங்க என்னடானா, நீ ஒருத்தி தான் லோன் வாங்கின மாதிரி நோட்டீஸ்க்கு மேல நோட்டீஸ், நோட்டீஸ்க்கு மேல நோட்டீஸ் அனுப்பிட்டே இருக்காங்க. அந்த லாயர் உனக்கு வீட்டை விக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னார்ல, சீக்கிரமா முடிச்சிட்டு பணத்தை வாங்க பாரு. இல்ல அண்ணி, இந்த வீட்டை நான் விக்கிறதா இல்ல. என்ன சொன்ன? ஆபீஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப மட்டும் நீ இந்த வீட்டை விக்கலனா உனக்கு தான் பிரச்சனை. இந்த வீடு எப்பவுமே எங்களோடது. அண்ணி, அவளுக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நாம அப்புறம் பேசலாமா? சீதா, நீ நிஜமாவே இப்ப இந்த வீட்டை விற்க போறது இல்லையா? இல்ல அண்ணி. இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க தேவையில்லைல்ல. வந்ததுக்கு ஆட்டோ காசு தான் எனக்கு தண்டம். நான் ஒண்ணும் உன்கிட்ட ஆட்டோ காசு கேட்கல, சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். என்ன கேட்டு வாங்குற பரம்பரை நினைச்சியா? உன் காசை நீயே வச்சுக்கோ. மழை வர மாதிரி இருக்கு, நான் இந்த கொடையை எடுத்துக்கிட்டு போறேன். சீதாம்மா, நாம இந்த வீட்டை விற்க போறது இல்லல்ல? தேங்க்யூ சீதாம்மா. அஷோ, சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண உடனே சொல்லுங்க. அந்த சந்தோஷத்தை நீ உடனே சொல்லுமா. போயம் சொல்லுங்க. ABCD. மூர்த்தி தாத்தா ஒரு கேடி. என்னன்னு தெரியுமா? நாங்க இருக்க வீட்டை சீதாம்மா யாருக்கும் விற்க போறது இல்லையா. எங்க வீடு எங்களுக்கு மட்டும்தான். இனிமே எங்க வீடு எங்களுக்கு தான். சீதா, சிரி சொன்னதெல்லாம் உண்மையாமா? ஆமாமா, ஆபீஸ்ல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நல்லது நடந்திருக்குமா. இப்பதான் எங்களுக்கு எல்லா கடவுள் மேலயும் நம்பிக்கையே வந்திருக்கு. சாமியை கும்பிட்டது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதாமா நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க சீதா. எனக்கு தெரியலமா, ஆபீஸ்ல இருந்து இவ்ளோ பணம் கிடைக்கும்னு தெரியாது. என்ன ஆனாலும் சீத்தம்மா, உன்னோட முடிவை மட்டும் நீ மாத்திக்கவே கூடாது. தாத்தா, சீதாம்மா ஒரு தடவை முடிவு பண்ண யாராலையும் மாத்த முடியாது இல்ல சீதாம்மா? என்னாச்சு? கால்ல உங்களுக்கு அடிபட்டிருக்கா இல்ல கால் வலியா? ஐயோ, அதை ஏன் கேக்குற? என்னோட 2 காலும் வலிக்குதுமா. உன்னோட டான்ஸ் ஆடணும்னு சொல்லி டான்ஸ் ஆடி காலை உடைச்சுக்கிட்டாமா, அதான் விஷயம். ஏன் வலிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அம்மா, மருந்து தீந்து போச்சா? வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். பாய். பாய் சீதாம்மா. ஓஹோ, என்னம்மா மொத்தம் ஜாஸ்தியா போகுது. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் குறும்பு பண்ணக்கூடாது. வெளியே விளையாட போனாலும் சீக்கிரம் வந்து படிக்கணும், சரியா? ஓகே சீதாம்மா. அஷோ, வரேம்மா. சரிம்மா, வரேன் சொல்லும். பாய். குடுமா. இந்தாங்க. டேய், ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சதும் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு தெரியுமா? அலெக்சா, ஆபீஸ்க்குள்ள போனதும் செய்ய வேண்டிய வேலை என்ன? சீதாக்கு அட்வான்ஸ் சேலரிய போடணும். டேய், பாத்தியாடா?
நீ அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லி சொல்லி அலெக்சாக்கே தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணணும்னு. ஞாபகப்படுத்தினடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்றதுக்கு? போதண்டா, வா. நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. இப்ப என்ன பண்றது? சார், தேங்க்யூ so much for dropping me சார். ஒரு நிமிஷம் சார். ஓகே, நீ எப்பவும் நான் வர ரூட்ல தான் வருவியா? அதெல்லாம் விடுங்க சார். இந்த மாதிரி கார்ல எல்லாம் நான் வரது கொடுத்து வச்சிருக்கணும் சார். தேங்க்யூ சார். Hey, silly boy, silly boy. Again, thank you, sir. குட் மார்னிங் சார். Hey, good morning. Carry on. தேங்க்யூ சார். பாஸ் கார்ல வந்திருக்கீங்க, சாரி டிராப் பண்றேன்னு சொன்னாரு. ஆமா. He is such a nice gentleman. வர வழியில பார்த்து வா வந்து கார்ல ஏறி நான் டிராப் பண்றேன்னு சொல்றாரு. ரொம்ப நல்ல மனுஷன். வாங்க. ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வாங்க. come on. என்ன விஷயம்? ஐயோ, நீங்க நான் கும்பிடுற சாமி மாதிரிங்க. நீங்க இப்படி சொல்லலாமா? உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? கிரெடிட் கார்டு விக்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணுமா என்ன? சார், அவ வீட்டை விக்கலனா அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? என்னது? வீட்டை விக்கலன்னு சொன்னாலா? என்ன டிராமா பண்றீங்களா? இல்ல சார், இந்த விஷயத்தை நானே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வீட்டை விக்காம என்ன பண்ண போறலாம்? தெரியாது சார். திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா? கண்டிப்பா இது ஒரு காரணம் இருக்கும். அது வந்து அவ ஆபீஸ்ல இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிருக்காங்களாம். இதான் உண்மை சார். இந்த வீடு எப்பவுமே எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னா சார், நான் என்ன பண்ண முடியும்? சார், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். சார், ரொம்ப நாளாவே என்னோட பணம் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் இப்ப வேணும்னு கேட்கல, ஆனா என் புருஷன் முகத்தையும் கொஞ்சம் பாருங்க சார். எதுக்கு? உன் புருஷனுக்கு வேலை, உன் வீட்டுக்கு ரேஷன் வாங்குறது, இதை எல்லாத்தையும் நானே பாத்துக்கவா? இல்ல சார். ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த ருத்ரபிரதா பேருக்கு தான் லாயர், ஆனா நிஜத்துல கிரிமினல். இங்க பாரு, என்ன ஈஸியா நினைச்சிடாத. அப்படி நினைச்சா நீ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இவ்வளவு நேரமா நான் ஏன் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு அவ வேணும். அந்த வீடு, அந்த இடம், அந்த காலனி எல்லாம் எனக்குதான். ஒரு தடவை என் வலையில சிக்கிட்டா அவ்வளவு சீக்கிரமா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.